ரேட் எல்லாம் இவ்வளவுதானா? தற்சமயம் கை கொடுத்ததுக்கு இவ்வளவுதான். 10 நாள் கழிச்சு கொஞ்சம் கொஞ்சமா வாங்கணும். 10 நாளா? ஏன் அப்படி சொல்றீங்க? இந்த இடத்தோட ராசி அப்படி. இங்க குடுத்துற வர்றவங்க யாருமே முழுசா 3 நாளைக்கு மேல இருந்தது இல்ல. அப்படியா? நாங்க இருப்போமே. அது தெய்வ செயல். ஆமா, உங்களுக்கு சதுரங்க ஆட தெரியுமா? செஸ்ஸா? அதான் தெரியாத. ஒரு பிரச்சனை ஒழித்தது. ஏன், என்னாச்சு? ஐயா போர்டு கொண்டு வான்னு சொன்னா வீடு காலிங்கிற போர்டா இல்ல சதுரங்க போர்டா அப்படிங்கிற குழப்பம் என்ன விட்டு போச்சு. என்னங்க இந்த வீட்டுல யார் எது பேசினாலும் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. நீ கவலைப்படாத, அவங்க 2 பேரையும் நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அந்த பெரியவர்கிட்ட எங்க அப்பா மிலிட்டரியில வேலை பார்க்கறதா போய் சொல்லிருக்கேன், சமாளிச்சுக்கோ. ஜில்பா, உனக்கு முடி வெட்டினாதான் காதே கேட்க போகுது. சிகரெட் இல்லப்பா. அல்பா, எவனுக்கு வேணும் உங்ககிட்ட சிகரெட்? தாபா, எல்லாரும் கேட்டுங்க. எனக்கு இனிமே உங்ககிட்ட இருந்து ஓசி சிகரெட், இந்த காஃபிக்கு காசு, கைமா 5-10 எல்லாம் வேணவே வேணாம்பா. யாருக்கு வேணும் உங்க தயவெல்லாம்? கிருஷ்ணமூர்த்தி, ரோஷம் வந்துடுச்சு. ரோஷம் வரல, எல்லாத்தையும் ஒரே இடத்துல வாங்கிக்க. புது பார்ட்டி வந்திருக்கு. வாங்க மிஸ்டர் ராமு, வாங்க வாங்க. இதான் சார் நம்ம பேங்க். பாத்துங்க இவர்தான் நான் சொன்னேனே அந்த பெரிய தலை. பேரு மிஸ்டர் ராமு. நம்ம பிரான்ச்சுக்கு புதுசா மாத்தலாய் வந்திருக்கிற குமாஸ்தா. அவருடைய அந்தஸ்துக்கு இந்த உத்தியோகம் சிகரெட் செலவு கூட பத்தாது. சார், எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டுறேன். சார், இவர்தான் மிஸ்டர் ஜில்பா ஜக்கு. ஹலோ ஜில்பா. அது ஒண்ணு இல்ல, ஹேர் ஆயிலுக்கு பதிலா 5008 உரம் போட்டு தலையை வளர்த்திருக்காரு. அதான் இப்படி ஒரு வளர்ச்சி. எல்லாம் தலைக்கு மேலதான். இவர்தான் மிஸ்டர் அறிவுமதி. வணக்கம். வணக்கம். பேருக்கு இவருக்கு சம்பந்தமே கிடையாது. இவர்தான் எங்களுடைய சீஃப் அக்கௌண்டன்ட் மிஸ்டர் வெள்ளைச்சாமி. நல்ல கலர். இவர்தான் எங்களுடைய டைபிஸ்ட் மிஸ்டர் சங்குண்ணி மேனன். ஹலோ. இன்னைக்கு ஆரம்பிச்சாதான் நாளைக்குள்ள முடிச்சிருவார் லெட்டர்ஸ் எல்லாம். அடே, இவரை முட்டாமே இதை வாங்க. இவர்தான் மிஸ்டர் அல்லா பிச்சை. வணக்கம் சார். சார், என்ன அது அசிங்கம்? இவர்கிட்ட போய் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இடம் தெரியல, நீயே போயிட்டு வந்துறேன். அது இல்லப்பா, ஒரு சிகரெட். பாத்தீங்களா, அல்லா பிச்சை, சிகரெட்ல இருந்து எல்லாம் பிச்சை. தேங்க்யூ. என்ன சார், புதுசா வந்திருக்கீங்க, சிகரெட்டோட சரியா? ஏன் தீப்பெட்டி வச்சுங்க. பிச்சுருங்க சார் நீங்க. என்ன ஜோக்கு? இந்த ஜோக்குக்கே நீங்க ஒரு பார்ட்டி கொடுக்கலாம். எப்ப வச்சுக்கலாம்? எப்ப வச்சுக்கலாம்? இன்னைக்கே வச்சுக்கலாம். எப்படி? நீங்களே ஏற்பாடு பண்ணுங்க. போதுமா? இவ்வளவு இருக்க? 700 என் ஒரு மாச சம்பளம். யூ ஆர் கிரேட். சத்தியமா சொல்றேன், நான் குடிச்சிட்டு உரல்றதா யாருமே நினைக்க கூடாது. அது இந்த மாதிரி ஒரு பார்ட்டிய நான் பார்த்தது இல்ல. மிஸ்டர் ராமு, மிஸ்டர் ராமு, காலையில பேங்க்ல ரொம்ப ஸ்மார்ட்டா இருந்தீங்க. இப்பயே இப்படி இங்க இங்க இருக்கீங்களா? மடையா, இதான் ராமு. மிஸ்டர் ராமு, சத்தியமா சொல்றேன், உங்க மனசு ரொம்ப பெருசு, லார்ஜ். நாம எப்பவும் இப்படியே இருப்போம். இப்படியேன்னா இதெல்லாம் பேங்க்லயே வச்சுக்கலாம் இல்லையா? ஜில்பா, ஏற்கனவே நீ கணக்குல தப்பு. சரி சரி, இத்தரப்பு. எனக்கு வேண்டாம், எனக்கு இத்தோட போதும். ஏன்? எனக்காக என் மனைவி வீட்டுல காத்துக்கிட்டு இருப்பா. வரட்டுமா? எல்லாருக்கும் வரேன். குட் நைட். ஃப்ரெண்ட், ஃப்ரெண்ட், ஃப்ரெண்ட். என்ன? உங்களுக்கு நாங்க ரொம்ப செலவு வச்சுட்டோம். இதெல்லாம் என்ன செலவு? எங்க அப்பா கூட நான் இருக்கிறப்போ வியாபார விஷயமா அடிக்கடி பார்ட்டி கொடுப்பேன். அந்த செலவெல்லாம் பாக்குறப்போ இது சர்வ சாதாரணம். போக போக பாருங்க, இதை விட பெரிய பார்ட்டியா கொடுக்குறேன். ஐயோ, நீங்க குடிப்பீங்க, நீங்க குடிப்பீங்க. சாரி சீதா, கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு.
ஏதோ வாசனை வருது. கொஞ்சம் பொரியல் போடு, பொரியல். நீ சாப்பிட்டியா? உங்களுக்காக காத்துக்கிட்டு இருந்தேன். அம்மா வந்து திட்டினாங்க, சாப்பிட்டுட்டேன். நல்லதா போச்சு. இனிமே நேரத்தோட சாப்பிட்டுட்டு நீ தூங்கு, எனக்காக காத்துட்டு இருக்க வேண்டாம். அப்போ தினசரி இப்படித்தான் நேரம் கழிச்சு வருவீங்களா? சேச்சா, அப்படிலாம் ஒண்ணு இல்ல. இத பாருங்க, வேலைக்கு சேர்ந்த முதல் நாளாச்சுன்னு பாக்குறேன். ஆமா. சரி சரி. ராமு, ராமு, உங்களுக்கு குடிப்பழக்கம் உண்டா? அது வந்து அப்பாவோட இருந்தப்போ வியாபார சம்பந்தமா பார்ட்டியில கலந்துக்குவேன். அப்போ கம்பெனிக்காக குடிக்க வேண்டி வரும். இன்னைக்கு பேங்க்ல வேலை பார்க்கறவங்க எல்லாம் கட்டாயப்படுத்தி பார்ட்டி கொடுக்க சொன்னாங்க. அதான். உங்களுக்கு இந்த பழக்கம் இருக்குதுன்னு என்கிட்ட ஏன் சொல்லல? இந்த சின்ன விஷயத்துக்கு நீ இவ்வளவு பெருசா கவலைப்படுவேன்னு நான் நினைக்கல. இது ஒண்ணு நீங்க நினைக்கிற மாதிரி சின்ன விஷயம் இல்ல. எத்தனையோ குடியை கெடுத்ததே இந்த குடிதான். குடிக்கிறதால நிம்மதியா இருக்கிறதா ஒரு குடும்பத்தை இல்ல ஒரு மனுஷனையாவது உங்களால காட்ட முடியுமா? இதோ பாரு சீதா, நான் செஞ்சது தப்புதான். இனிமே குடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணட்டுமா? வேண்டாம். என் வார்த்தைக்கு கட்டுப்படுவீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அது போதும். போய் படுங்க. காப்பு காப்பு. பால் இப்பதான் காயுது, கொஞ்சம் பாத்துக்குங்க. குளிச்சுட்டு வந்து காப்பி போட்டு கொடுக்குறேன். பேப்பர் படிச்சுக்கிட்டு இருந்தா பால் போய்க்கு பாலே பேப்பர் என்ன பேப்பர்ங்கற? நீங்க பேப்பர் படிக்கலன்னா யார் எழுதா? கைப்பற்றில அக்கறை வேண்டாம், போக வேண்டாம். ஒரு பாலை பாத்துக்க துப்பு இல்ல. வேணாம் சாமி, வேண்டவே வேண்டாம். உங்களோட குடும்பம் நடத்த இனிமே என்னால முடியவே முடியாது. சீதா, 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 என்னம்மா? இனிமே உங்க அப்பா கூட ஒரு நிமிஷம் கூட என்னால வாழ முடியாது. குடும்பம் நடத்தி குப்பை கொட்டது போதும், நான் காசிக்கு போறேன். ஐயோ, ஏமா அந்த முடிவுக்கு வந்தீங்க? என்ன நடந்துச்சு? பின்ன என்னம்மா, குளிக்க போறேன், அடுப்புல பால் இருக்கு, பாத்துக்குங்கன்னு சொல்லிட்டு போயிருக்கிறேன். பாத்துக்கணுமா வேணாமா? இவர் பேப்பர் படிச்சு கிழிச்சிட்டாரு, பால் பூரா பொங்கி வழிஞ்சிருச்சு. உங்க அப்பா செய்தது தப்பா இல்லையா? தப்புதான். நீ வாய மூடு. கட்டின புருஷன் என்கிட்ட அங்க மரியாதை இல்லாம சண்டை போட்டுட்டு இங்க வந்து நியாயமா பேசுற? நான் என்ன தப்பு செஞ்சேன்? செய்யறத செஞ்சுட்டு என்னை அதிர்த்து பேசுற, கழுத்து நெரிச்சிருவேன். பெரியவங்க முன்னால நிக்கிற, அதனால தச்சுக்கிட்டேன். இல்ல உன்னை கொன்னுடுவேன். என்னது? என் கழுத்தை நெரிச்சு கொண்டுடுவீங்களா? அவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டீங்களா? எதை நெறிங்க பாக்கலாம். இதுக்குதான் என்ன கல்யாணம் பண்ணி இங்க கூட்டிட்டு வந்தீங்களா? என்ன அனாதை நினைச்சீங்களா? எனக்கு இங்க அப்பா அம்மா எல்லாம் இருக்காங்க. இவங்க கூட இருக்கிற வரைக்கும் உங்களால ஒண்ணும் செஞ்சுக்க முடியாது. ஆமா. என்னப்பா, என்னம்மா? தம்பி. என்ன பாப்பா? சரியான வம்புல மாட்டிக்கிட்டோம். சும்மா நின்னுட்டு வேடிக்கை பாக்குறீங்களே, அது பிள்ளைய சமாதானப்படுத்தி என்ன ஏதுன்னு கேளுங்க, போங்க. என்னப்பா நடந்தது? ஒண்ணு இல்லைங்க, ஆபீஸ்க்கு நேரமாச்சு, சீக்கிரமா சமையல முடியும் சொன்னேன். அது தப்பா? தப்பு இல்லையே. அது அவகிட்ட சொல்லுங்க. நான் என்ன வேணும் நான் செய்றேன், நீங்களே சொல்லுங்கம்மா. எல்லா வேலையும் நான் ஒருத்தையே செய்யணும். அட ஒரு 5 நிமிஷம் கூட தான் ஆகும். அது ஏன் தப்பா? இது எப்படிமா தப்புன்னு சொல்ல முடியும்? உனக்கு தேவைப்பட்டா என்ன கூப்பிட, நான் வந்து ஒத்தாசை பண்றேன், வா.
தம்பி என்ன பாப்பா? புது குடித்தனம் சின்ன பொண்ணு ரொம்ப மிரட்டுறாரு. தட்டி கொடுத்து சமாதானம் பண்ணுங்க. ஓ ஓ நீ இங்கே இருந்தா இப்படி போங்க. வா ராமு, இந்த பாரு, குடும்பம்னா கத்திரிக்காய். குடும்பம்னா என்ன என்ன? கத்திரிக்காய். ஐயா, கையில என்னங்க ஐயா? கத்திரிக்காய். காணுமே. இது என்ன? கத்திரிக்காய். இல்ல, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால சண்டை நடந்துச்சே, வழக்கம் போல போர்டை கொண்டு வந்துட்டேன். மாட்டிட்ட? உன் கழுத்துல மாட்டிக்க. படையா, இனிமே இங்க என்ன சண்டை நடந்தாலும் அவங்க இங்கதான் இருக்க போறாங்க. அந்த பொண்ணு என் மக, அந்த பையன் என் மருமக. அம்மாட, இன்னையோட இந்த போர்டுக்கு அவசரப்படக்கூடாது. எதுக்கும் ஒரு வாரம் பொறுத்து பார்ப்போம். இத வந்துட்டேன். சீதா, சீதா. என்ன கோர்ட்ல கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறீங்க? என்ன வேணும்? என் சாக்ஸஸ் பணமே. கண்ணு எதிர்க்கே இருக்குல்ல, எடுத்துக்கிட்டு தானே. என் கண்ணுக்கு உன் முகத்தை தவிர வேற எதுவுமே தெரியலையே. சீதா, என்ன வேணும்? சீப்பு சீப்பு. இந்தாங்க, சிகரெட் பாக்கெட்டும் லைட்டரும். சீதா, என்ன? ஒண்ணு இல்ல, நான் ஆபீஸ் போறேன், கதவை சாத்திக்கிட்டு பத்திரமா இருன்னு சொன்னேன், அவ்வளவுதான். சீதா, என்னங்க? இன்னும் ஒண்ணே ஒண்ணு பாக்கி இருக்கு, அத குடுத்துட்டு ஆபீஸ் போயிடுவேன்ல. என்ன? அதான். அப்ப நான் ஒரு வேலைக்காரியை வைக்க வேண்டியதுதான். எதுக்கு? இப்ப நான் கேட்டதை கொடுக்கறதுக்கா? வேண்டாமா, நான் ஆபீஸ் போயிடுறேன். சீதா, யாரு? அம்மா வந்திருக்கேன், கதவை திறங்க. ஐயோ அம்மா. சத்தம் எங்க குத்தம்னே தெரியல. ஏன் இந்த நேரத்துல போய் ஏழ ஓட்ட? இல்ல தம்பி, கோயில ஹரிக்கதை நடக்குது, சீதாவை கூட்டிட்டு போலாமே. அறிவு கேட்டவள, அறிகதை கேட்க வேண்டிய வயசு நமக்கடி. அங்க வேற கதை நடக்குது. கிழவி, உனக்கு வயசாகி போச்சு, எல்லாமே மறந்து போச்சு. எப்படி இருக்கு? நல்லா இருக்குங்க. என்ன விலை? 5000 ரூபாய். 5000-மா? ராமு, இன்னும் உங்க மனசுல நீங்க லட்சாதிபதி நினைப்பா? ஆரம்பிச்சிட்டியா? சரி சரி விடு. இது பாருங்க, இப்ப வர சம்பளம் நம்ம குடும்பம் நடத்தவே சரியா போகுது. அப்புறம் ஏன் இந்த வீண் செலவு? உனக்காக நான் இந்த செலவு கூட பண்ணக்கூடாதா? இதெல்லாம் ஆடம்பர செலவு தானே. சரி சரி, இனிமே நான் உருப்படியா செலவு பண்றேன். இப்ப நான் போட்டதை கயட்டாத. யாருடா நீ? யாரு? டாவா ஒய்யாருக்காரடா? எனக்கு யாருடா ஐயா? என்ன மரியாதை இல்லாம மண்டை அடிச்ச மாதிரி பேசுற? திமிரா? உனக்கு தாண்டா திமிரு. பல்லெல்லாம் உடைச்சு விடுவேன். மண்டை பழந்து விடுவேன். அது வரைக்கும் சும்மா இருப்பாங்க. என்னங்க இது? உள்ள நான் அதிக பிரச்சனமா பேசிட்டு இருக்கப்பா. நான் தாங்க இந்த வீட்டுல ஐயா. ஐயோ அம்மா, அம்மா, என்னடா நினைச்சிட்டு இருக்க? என்ன சொன்னதே சொல்லிட்டு இருக்க? நீ தாண்டா சொன்னதே சொல்லிட்டு இருக்க. அல்லு புத்தனை கழட்டி போடு, ஜாக்கிரதை. அம்மா இழுத்து வச்சு ஐயா முடிச்சு விடுவேன். அண்டே அடிச்சு விடுவேன். சீக்கிரம் வாங்க, இதுதான் 2 பேர்ல ஒருத்தர் காலி. என்னடா சொல்ற? யாரோ வந்திருக்காங்க. ஐயா அவரும் ஒருத்தர் பிடிச்சிக்காம முட்டிக்கிறாங்க. அம்மா, அது வேற யாரும் இல்லம்மா, எங்க மாமா தான். அந்த முட்டுக்காரரா? அவர் கொஞ்சம் இதுமா. மரியாதையா பொட்டியை கொண்டு போய் மரியாதையா பொட்டியை கொண்டு போய் உள்ள வைக்க போறியா இல்லையா? ஒப்பனை கூப்பிட்டு எடுத்து வைக்க சொல்றா. உன்ன மாதிரி லட்சம் பேரை பாத்துருக்கேன்டா. இந்த மாதிரி தோச்சு பேரை இப்பதான்டா பாக்குறேன். யாரா தோச்சு பேர்? நீ போட்ட பொம்னாட்டி. அவருக்கு பைத்தியம். வணக்கங்க. நமஸ்காரம். நமஸ்காரங்க. வணக்கம். மிலிட்டரியில இருந்து இப்பதான் வருவீங்களா? நான் மிலிட்டரியில இருந்து வரல, பட்டணத்துல இருந்து வர்றேன். ஐ எழுமல, பாவம் ஐயாவி பெட்டி தூக்கிட்டு போ. பெட்டி மட்டும். அவன் பாப்பா, பைத்தியம் தெரியாம கண்ணு ஆபின்னு திட்டேன். பைத்தியம் தானே தெரியாத இருக்கு. ராமு வெளியே போயிருக்கானா? பரவாயில்ல, அதுவும் நல்லதுதான்.
உங்களோட கொஞ்சம் தனியா பேசணும். உட்காருமா. பரவாயில்லைங்க. இத பாருமா, நீங்க செஞ்சது சரியா தப்பான்றத பத்தி பேசுறதுக்காக நான் இங்க வரல. உனக்காக என்னுடைய மானம் மரியாதை அத்தனையும் காத்துல பறக்க விட்டுட்டு அவன் ஊரை விட்டே வந்துட்டான். பார்க்க போனா இந்த வீட்டு வாசப்படியே நான் மிதிக்க கூடாது. இருந்தாலும் வந்திருக்கேன். ஏன் தெரியுமா? நீங்க 2 பேரும் நல்லா இருந்தா எனக்கு சந்தோஷம் தான். ஆனா அவனை பத்தி உனக்கு தெரியாத ஒரு விஷயத்தை நான் சொல்லணும். பணம் இல்லைன்னா அவனால ஒண்ணும் செய்ய முடியாது. உன்னை அவன் விரும்பலாம். இருந்தாலும் எல்லாத்தையும் விட பணத்தை தான் அவன் அதிகமா விரும்புவான். என்கிட்ட இருந்த போது மாசம் 4000 5000 செலவு பண்ணுவான். இப்ப சம்பளமே 500 தான் கேள்விப்பட்டேன். அது போதுமா? கல்யாணமான புதுசுல காதல் பெருசா தெரியும், காசோட அருமை தெரியாது. ஆனா போக போக நீங்க 2 பேரும் கல்யாணம் செய்துகிட்டது ஊர்ல யாருக்கும் தெரியாது. என் பிள்ளைக்கு லட்சமா சீர் கொடுத்து சம்பந்தம் பண்றதுக்கு பல பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பெட்டியில ₹1,00,000 இருக்கு. இதை வச்சுக்கிட்டு நீ நிம்மதியா வாழ்க்கை நடத்தலாம். என்ன சொன்னீங்க? இந்த பணத்தை வாங்கிட்டு போனாலும் சரி, இல்ல என் தலை புரியாம பெரிய இடத்துல என் மகனை கல்யாணம் செய்ய சம்மதிச்சாலும் சரி, நான் வியாபாரி, கராராதான் பேசுவேன். பணத்தை கொடுத்து என்ன ஒதுக்கலான்னு பாக்குறீங்களா? இத பாருங்க, நான் ஏழைதான், அனாதைதான். நான் உங்க மகனை கல்யாணம் பண்ணிக்கிட்டதால உங்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டிருக்கலாம். ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் உங்க மகனோட வந்தது குடும்பம் நடத்துறதுக்கு, விபச்சாரம் பண்றதுக்கு இல்ல. நோ, நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஏதோ பேசுறமா? தயவு செஞ்சு இதுக்கு மேல எதுவும் பேச வேண்டாம். நீங்க உங்க மகனை கூட்டிட்டு போங்க. ஆனா அவரை என்கிட்ட வந்து நான் உன்னை விட்டுட்டு எங்க அப்பாவோட போறேன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போக சொல்லுங்க. அதுக்கப்புறம் உங்க 2 பேருக்கு இடையில நான் குறுக்கிடவே மாட்டேன். அப்பா, நீங்க எப்பப்பா வந்தீங்க? நல்ல வேளை. ஏன்பா வந்தீங்கன்னு கேட்பேன்னு நினைச்சேன். பரவாயில்ல, எப்போ வந்தீங்கன்னு கேட்டியே. ஏன்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்க இங்க வந்ததுல எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நீங்க கொஞ்சம் ஓய்வு எடுத்துங்க, நான் பேங்க் போய் லீவ் போட்டு வந்துடுறேன். வேண்டாம் வேண்டாம், எனக்காக நீ லீவ் போட வேண்டாம். இருக்கிற வேலைக்கு போயிடுச்சுன்னா அப்புறம் உனக்கு நாதி இல்லாம போகும். வேலைக்கு போ. ஏன்பா வந்துதான் வந்தீங்க, ஒரு 4 நாள் இருந்துட்டு போலாமே. எல்லாம் சாவகாசமா பேசிக்கலாம். நீ புறப்படு. கேட்கணும்னு நினைச்சேன். யாரா அந்த மீசக்காரரு? சத்ரபதி சிவாஜிப்பா. அறிவு கெட்ட முண்டம். நான் இதை கேட்கல, வெளியில பார்த்தேனே மீசக்காரரு. அவர் யாருன்னு கேட்டேன். ஓஹோ, அவர் தான் இந்த வீட்டு சொந்தக்காரரு. ஏன்பா ஏதாவது சொன்னாரா? சொன்னாராவா? இன்னும் 2 வார்த்தை பேசியிருந்தாருன்னா என்ன நடந்திருக்கும்னு எனக்கே தெரியாதாமா. ஐயோ, அவர் ஏதாவது பேசியிருந்தா தப்பா எடுத்துக்காதீங்கப்பா. அவரு கொஞ்சம் இது பைத்தியமா? ஆமா. ஐயோ பாவமே, தெரியாம ஏதோ பேசிட்டேன். பரவாயில்ல, நான் அவரை சமாளிச்சுக்கிறேன். நீ புறப்படு. எனக்கா பைத்தியம்? உங்களுக்குமா? பைத்தியம் எனக்கு இல்ல, உங்களுக்கு தான். உங்களுக்கு தான். எனக்கு பைத்தியம்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சா? உட்காருங்க, ஒரு ஆட்டம் போடுவோமா? ஐயோ, உங்க கூடயா? காலையில புரிஞ்சுக்காம பேசிட்டேன். மனசுல ஒண்ணு வச்சுக்காதீங்க. சுயநலையோட பேசுறதாங்க மனசுல வச்சுக்கணும். ஆமா, இந்த நிலைமை உங்களுக்கு எப்படிங்க வந்துச்சு? எதை பத்தி கேக்குறீங்க? ஓ, சீதா சொன்னாரா? அது ஏன் கேக்குறீங்க? ஒரே மகன், வயசுக்கு வந்த மகன் இப்படி தப்பு பண்ணிவிட்டா மனசு தாங்குங்களா? மனச தளர விடாதீங்க, தளப்படுத்திக்க. இப்ப எப்படி இருக்கு? எப்படி இருக்கா? எனக்கு என்ன போ? எனக்கு என்ன போன? உங்களுக்கு என்னன்னு உங்களுக்கே தெரியலீங்களா? ஆமா, வேளைக்கு ஒழுங்கா மருந்தெல்லாம் சாப்பிடுறீங்களா? மருந்துங்களா? இல்லைங்களா, நான் வேளைக்கு சாப்பாடு தானுங்களா சாப்பிடுறது. ஐயோ பாவம், ராமு எல்லாத்தையும் சொன்னா. வயசான காலத்துல இப்படி எல்லாம் வர்றது சகஜம்தான். நீங்க தைரியமா இருங்க, பயப்படாதீங்க. பயப்படாதீங்க. பயப்படல. உங்களை பார்த்தா எனக்கு அழுவையும் வருது, சிரிப்பும் வருது, 2 சேர்ந்தாப்புல வருதுங்களா? அப்ப சந்தேகம் இல்லை, சந்தேகம் இல்லை. அதே தான். நீ உட்காந்து விளையாண்டுட்டு இருங்க, இந்த வர்றேன். ஆண்டவா, இதெல்லாம் என்னப்பா உன்னுடைய விளையாட்டா? நல்லவரை போய் இப்படி
அவரை பார்த்து நான் பாத்தியா, தனக்குத்தானே பேசிக்கிறதும் சிரிக்கிறதும். நீ என்ன நினைக்கிற? சந்தேகம் இல்ல பைத்தியம் தான்.